ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீன் மிஸ்டி மலையில ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஜியூவோட கான்ஷியஸ்னஸ் சிஸ்டம் கிட்ட ரீச் ஆயிருச்சு. ஜியூக்கு மைண்ட்ல ஏகப்பட்ட டவுட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதோட ஆன்சர் சிஸ்டம்ட்ட இருந்துதான் கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த சான்ஸ ஜியூ மிஸ் பண்ண ரெடி இல்ல. இந்த வாட்டி நீங்க என்ன ஏன் இங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டு ஜியூ அவன் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றான். சிஸ்டமும் ஜியூ கூட கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிக்குது. ஜியூவோட கொஸ்டின்ஸ்க்கு சிஸ்டம் கொஸ்டின்ஸாவே ஆன்சர் பண்ணுது. நீங்க டார்க்னஸோட சண்டை போட ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு டார்க்னஸ ஓப்பனா சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சான்னு கேட்டு சிஸ்டம் ஜியூவோட கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஜியூவும் சிஸ்டத்தோட கேம்ல இன்வால்வ் ஆகுறான். எனக்கு தெரியும் நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு. நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். நான் டார்க்னஸோட ஃபைட் பண்ணி லக்கா வின் பண்ணிட்டா என்ன ஆகும், அன்லக்கா தோத்துட்டா என்ன ஆகும்? எனக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும். இத பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தே ஆகணும்னு ஜியூ மறுபடியும் சிஸ்டம்ட்ட கேக்குறான். இந்த தடவை சிஸ்டம் ஜியூவோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க சண்டையில தோத்துட்டா என்ன ஆகும்னு கேட்டீங்க. கேளுங்கள் என்ன நடக்கும்னு. இந்த உலகத்துல 2 டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஒன்னு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இன்னொன்னு அன்டெட் எனர்ஜி. ரெண்டு ஒன்னோட ஒன்னு சுத்தமா சேராது. நீங்க தோத்துட்டா இந்த உலகம் ஒரு டெட் பிளானட்டா அன்டெட்ஸோட பிளானட்டா மாறிடும். இதெல்லாம் கேட்டு இப்போ ஜியூவோட மைண்ட்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குது. டார்க்னஸ் ஸ்டார்ட்ல இருந்தே எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சுச்சா? எல்லா லிவிங் பீயிங்ஸையும் கொன்னுட்டு இந்த உலகத்தை டெட் பிளானட்டா மாத்தி அதுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு டெட் பிளானட்ல அது வாழ முடியுமா?ன்னு ஜியூ மறுபடியும் சிஸ்டம்ட்ட கேக்குறான். சிஸ்டம் அதுக்கு இல்லன்னு ஆன்சர் பண்ணுது. டார்க்னஸ் டெட் பிளானட்ல வாழ முடியாது. ஆனா அது உடனே தனக்கு ஒரு புது விக்டிம், ஒரு புது பிளானட்ட தேட ஆரம்பிக்கும். டார்க்னஸ்னாலதான் மார்ஸ் இப்போ டெட் ஆகி பேரன் ஆகி லைஃப்லெஸ்ஸா இருக்கு. டார்க்னஸ் இதே நிலைமைய இந்த பிளானட்டுக்கும் பண்ணணும்னு நினைக்குது. சிஸ்டத்தோட பேச்சு இன்னும் முடியல. சிஸ்டம் இப்போ ஜியூ வின் பண்ணா என்ன ஆகும்னு சொல்ல ஆரம்பிக்குது. நீங்க வின் பண்ணா என்ன ஆகும்னு கேட்டீங்கல. நீங்க டார்க்னஸ டிஃபீட் பண்ணி அதை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டா நீங்க ஒரு ஆர்டினரி ட்ரீயா மாறிடுவீங்க. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் டைட் ஸ்டாப் ஆகிடும். இந்த உலகத்துல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மேஜிக் கம்ப்ளீட்டா போயிடும். சிஸ்டத்தோட இந்த வார்த்தைகளை கேட்டு ஜியூ இப்போ கோபத்துல பொங்கி எழறான். இது என்னது நீங்க சொல்றது? நான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி இங்க எனக்கு தான் லாஸ். இது என்ன ஃபுல் பேக்குன்னு சொல்றீங்க? ஆக்சுவலா நீங்க யாரு? உங்களுக்கு இவ்வளவு எப்படி தெரியும்? என்கிட்ட இருந்து நீங்க இன்னும் என்னென்ன மறைக்கிறீங்க சொல்லுங்க எனக்குன்னு ஜியூ கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா சிஸ்டம் மேல அது எந்த எஃபெக்டையும் ஏற்படுத்தல. உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமே தெரியும், ஜஸ்ட் கரெக்ட் டைம்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டம் டிஸ்பியர் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட பின்னாடி புலம்புற ஜியூவை விட்டுட்டு போகுது. நில்லுங்க நில்லுங்க, நீங்க இந்த அரைக்குறை விஷயங்களை சொல்லிட்டு போக முடியாது. என்ன கரெக்ட் டைம்? எனக்கு எல்லாத்தையும் இப்போவே சொல்லுங்க. உங்க இந்த கன்ஃபியூசிங்கான வார்த்தைகளால நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உங்க ப்ராவப்ஸ விட்டுட்டு கரெக்டா எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு ஜியூ கத்திட்டு இருந்தப்போ சிஸ்டம் அங்கிருந்து எப்பவோ போயிடுச்சு. ஜியூவோட கான்ஷியஸ்னஸ மிஸ்டி மலைக்கு திருப்பி அனுப்பிருச்சு. ஜியூ இப்போ சும்மா இருக்கிறவன் இல்ல. அவனுக்கு எந்த கண்டிஷன்லயாவது ஆன்சர்ஸ் தேவைப்பட்டுச்சு. சிஸ்டம் கிட்ட இருந்து இல்லனாலும் வேற யார்கிட்ட இருந்தாவது இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மேட்டர் இப்போ லைஃப் அண்ட் டெத் பத்தி தான். சீன் சாவ்லிங் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவ தன்னோட பர்சனல் ஆர்மி டீமை கேதர் பண்ணிட்டா. இதுதான் பவர்ஃபுல்லான பீஸ்ட் மேன்ஸ் இருந்த பர்சனல் ஆர்மி. அவங்களுக்கு கவுண்டர்ஸ் டிராகுலா தான் லீட் பண்ணாங்க. இவங்க சாவ்லிங்க்கு மட்டும்தான் லாயலா இருந்தாங்க. வரப்போற வார்க்காக இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கேதர் ஆயிருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே மிஸ்டி மலைக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. சாவ்லிங் மட்டும் இல்லாம மிஸ்டி மவுண்டன் கூட எப்பவோ பேக் சைன் பண்ணின எல்லாருமே இப்போ ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. தேர்ட் டிரான்ஸ் ஆர்டரோட ஃபுல் ஆர்மி ஒரு ஃபோர்ஸ் உருவாக்கிட்டாங்க. அவங்க சிட்டியை டிஃபெண்ட் பண்ணவும் ஜியூக்கு ஹெல்ப் பண்ணவும் ரெடியா இருந்தாங்க. அயன் நைட்ஸ் அண்ட் டிராகன் நைட்ஸ் கூட இப்போ ரெடியாகி அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்க்கு ஒரு என்கரேஜிங் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாரும் இங்க கேதர் ஆகி இருக்கீங்க. ஏன் கேதர் ஆகி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது நம்மளோட ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் ஆக போகுது. ரொம்பவே டிஃபிகல்ட்டான மிஷன் ஆக போகுது. ஏன்னா நம்ம எனிமி டார்க்னஸ். உங்களெல்லாம் நிறைய பேர் உங்க உயிரை விட வேண்டியது வரலாம். ஆனா நம்மளோட சாக்ரிஃபைஸ் இந்த வாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இந்த வாட்டி ஹியூமானிட்டியை காப்பாத்தணும்னு அயன் நைட்ஸ் லீடர் தன்னோட ஃபோர்ஸ்க்கு கரேஜ் கொடுத்தாரு. அதே டைம்ல ஃபெடரேஷனோட பாண்டா தன்னோட சின்ன தம்பிய பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். அவன் இப்போதைக்கு மிஸ்டி மலையில இருந்தான். டார்க்னஸோட சண்டை போட உலகத்தோட ஃபோர்ஸஸ் எல்லாமே இப்போ ஒன்று திரண்டு ஒரு நியூ கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீன் 10 நேஷன் அலையன்ஸ்ல ஷிஃப்ட் ஆகுது. அங்க நாலா பக்கமும் டெஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய வீடுகள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸ்பிரிச்சுவல் டைட் எண்டாக இன்னும் 4 நாள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னும் 10 நேஷன் அலையன்ஸ்ல ஃபெடரேஷனோட ஆர்மி வரல. ஆனா நோ ப்ராப்ளம், 10 நேஷன் அலையன்ஸை யாரோ காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஆஸ்ட்ராவ போன்ற பவர்ஃபுல்லான பீஸ்ட்ஸை யாரோ எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனோட பீஸ்ட் ஆர்மியை யாரோ அழிச்சிட்டு இருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, 10 நேஷன் அலையன்ஸோட ஃபிஷப். அப்போ ஃபிஷப் கிட்ட அவரோட சபார்டினேட் ஓடி வர்றான்.
உண்மையிலேயே நம்ம பிஷப் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அவரோட காரணமா தான் இந்த பீஸ்ட் ஆர்மிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா போச்சு. நல்லது, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு பிஷப்போட சப்பார்டினேட் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ பிஷப் அவரை நடுவுலயே ஸ்டாப் பண்ணி அவரோட சிட்டியோட கேஷுவாலிட்டிஸ் பத்தியும் அவரோட பிரீஸ்ட் ஆர்மி பத்தியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. பீஸ்ட்ஸோட சண்டை போட மொத்தம் 300 பிரீஸ்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு 8 பிரீஸ்ட்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு இங்க நமக்கு தெரியுது. பிஷப் மறுபடியும் தன்னோட சப்பார்டினேட்க்கு கமாண்ட் கொடுக்கறாரு. எல்லாரையும் கேதர் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும். ஏன்னா நிறைய ஆட்ஸ் அங்க இங்க வந்துட்டு இருக்கு. அவங்க ஃபோர்ஸையும் கூட்டிட்டு வர்றாங்க. சீன் மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவரும் லிட்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. தன்னோட மேக்னெட்டிக் பவர்ஸ்ல அவரு ஒன்னொன்னா ஆட்ஸ எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாரு. மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம் ஆட்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவரு இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆனதுக்கு காரணம் வரப்போற ஸ்பிரிச்சுவல் டைட் தான். ஸ்பிரிச்சுவல் டைட் வந்திருக்கலனா மாஸ்டர் ஆஃப் மேக்னடிசம் எப்பவோ கம்ப்ளீட்டா போயிருப்பாரு. சீன் ஆஸ்திரேலியால ஷிஃப்ட் ஆகுது. டார்க்னஸ் அவேகின் ஆனதிலிருந்து ஆஸ்திரேலியாவோட டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்ல அது பெரும் அழிவை ஏற்படுத்தியிருந்தது. ஆஸ்திரேலியாவோட 14 பாப்புலர் கண்ட்ரீஸ் இப்போ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆக போற சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. ஏன்னா அந்த சிட்டிஸ்ல இப்போ எதுவுமே மிச்சம் இல்ல. இப்போ பூமிக்கு ஹெல் வந்துருச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா ஹெல் மாதிரி ஹியூமன் நேஷன்ல 4 பக்கமும் ஃபயர் மட்டும்தான் இருக்கு. இறந்தவங்களோட எண்ணிக்கை இப்போ 3 மில்லியன் தாண்டிடுச்சு. இந்த எண்ணிக்கை ரொம்ப சீக்கிரமே அதிகமாகவும் போகுது. அதாவது அங்க உள்ள சிட்டிசன்ஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு சிபிஸ் மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. மேட்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதுனால சிவிலியன்ஸ் கூட வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் யூஸ் பண்ணி இன்வேடிங் பீஸ்ட்ஸ அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த பீஸ்ட்ஸ எல்லாம் டார்க்னஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. நார்மல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. அதனாலதான் ஃபயரிங் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஜெயண்ட் ஈகிள் பறந்து வந்துச்சு. ஃபயர் பண்ணிட்டு இருந்த சோல்ஜர்ஸ ஒன்னா பிடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. கண் இமைக்கிற நேரத்துல அங்க ஈகிள்ஸ் கூட்டமா வந்துச்சு. அதனால சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த ஜெயண்ட் ஈகிள்ஸ் கூட ஃபைட் பண்ண டேங்க்ஸ் வந்துச்சு. அதுங்க ஈகிள்ஸ் மேல பம்பாட் பண்ண ஆரம்பிச்சது. சீன் ஷிஃப்ட் ஆகுது ஆஸ்திரேலியாவில இருக்க டன்னல்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ்ல. அங்கதான் இப்போ ஹியூமன்ஸ் போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பீஸ்ட்ஸ் தங்கள சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடடா, வெளியே இருந்து சவுண்ட் வரது ஸ்டாப் ஆகிடுச்சே. சோல்ஜர்ஸ் பீஸ்ட்ஸ தோக்கடிச்சிட்டாங்களா? யார்? எனக்கு வெளியே போகணும். இந்த இன்டர்னல்ஸ்ல எனக்கு ரொம்ப சஃபிகேட்டிங்கா இருக்குன்னு சிவிலியன் ஷெல்டர்ஸ்க்கு உள்ள பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வெளியிருந்து தடால்னு சத்தம் வர ஆரம்பிச்சது. கண் இமைக்கிற நேரத்துல யாரோ ஷெல்டர்ஸ வெளியிருந்து உடைக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமாவே அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஃபேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஷெல்டர்ஸ்க்கு உள்ள இப்போ ஆஸ்திரேலியன் பீஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. அவங்க அங்க பார்ட்டி பண்ண வரல. வேற ஒரு ஷெல்டர்ல சீன் ஷிஃப்ட் ஆகுது. இங்கேயும் மத்த ஷெல்டர்ஸ் மாதிரி சிவிலியன்ஸ் வந்து ஒளிஞ்சிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவங்க கொஞ்சம் கூட ஹாப்பியா இல்ல. அடடா ப்ரோ, போன்ல சிக்னலே வரலைன்னு ஒருத்தர் சொன்னார். அட பைத்தியக்காரா, சிக்னல் எப்படி வரும்? எல்லா டவர்ஸும் எப்போதோ காலியாகிடுச்சு. நீ போனை பத்தி கவலைப்படாதே, உன்னை பத்தி கவலைப்படு. தெரியல இந்த ஷெல்டர்ல நாம எவ்ளோ நாள் சர்வை பண்ணுவோன்னு. இங்க ஃபுட் இல்ல, வாட்டர் இல்ல. இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? அவங்க சூப்பர் ஹியூமன்ஸை இன்னும் ஏன் டிப்ளாய் பண்ணல அப்படின்னு ஷெல்டர்ல இருந்த சிவிலியன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு போன் சிக்னல் வந்தது. அதுல லைவ் ப்ராட்காஸ்ட்ல அவங்க ஏதோ ஒன்ன பார்த்தாங்க. அத பார்த்ததும் அவங்களுக்கு பயத்துல மூச்சு அடைச்சு போச்சு. அவங்க வாய் அப்படியே ஓப்பனா இருந்துச்சு. தெரியல இதையெல்லாம் யார் ஷூட் பண்றாங்கன்னு. இப்படிப்பட்ட டைம்ல இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அங்க கேமராமேன் போயிருக்கானா? அவன் எப்படி உயிரோட இருந்து ஷூட் பண்றான்னு தெரியல. நியூஸ்ல பார்த்தா ஒன்னா ஆஸ்திரேலியன் நேஷன்ஸ் தீப்பிழம்புகள்ல எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வெறும் 13 நேஷன்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அங்கேயும் வார் அட்மாஸ்பியர் இருந்துச்சு. சூப்பர் ஹியூமன்ஸ் அண்ட் ஃபீஸ்ட்ஸ் நடுவுல சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட டைம்ல எல்லாரும் எங்கேஜ்டா இருக்கும்போது சிவிலியன்ஸை யார் ரெஸ்கியூ பண்ணுவாங்க? இது நமக்கு அப்புறம்தான் தெரியும். சீன் ஷிஃப்ட் ஆகுது ஆஸ்திரேலியாவில இருக்கிற ஒரு நேஷன்ல. அங்க மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடிட்டு இருந்துச்சு. ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் பட்டாலியன்ஸ் எல்லாம் பரேட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லா சோல்ஜர்ஸ் முன்னாடியும் அவங்களோட ஒரு ஜெனரல் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சார். அவங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சார். என் பிரதர்ஸ், நாம இங்க எதுக்கு கூடியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். 3 நாளா எல்லாரும் ஃப்ரண்ட் லைன்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்கள சில பேர் பேட்டில் ஃபீல்டுல செத்துட்டாங்க, தியாகி ஆயிட்டாங்க. எனக்கும் அதே நிலைமைதான். என் பொண்ணும் பையனும் அவஷத் கூட சண்டை போட்டுட்டு செத்துட்டாங்க. ரொம்ப சாட்டு தான். நம்ம சொந்தக்காரங்களை இழந்திருக்கோம். ஆனா இதுக்கம் துக்கம் காற்ற நேரம் இல்ல. ஏன்னா நம்ம நாட்டுக்கு நம்ம தேவைப்படுது. பல நகரங்களில் பல மக்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, எங்கேயோ டிராப் ஆகியிருக்காங்க. அண்ட் நம்மள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஒன் வே வார். நம்ம இதுல உயிரோடு ரிட்டர்ன் வருவோன்னு ஹோப் பண்றத விட்டுடுங்க. அண்ட் உங்க கண்ட்ரிக்காகவும் உங்க சிட்டிசன்ஸ்காகவும் உங்களையே தியாகம் பண்ணிடுங்க அப்படின்னு ஜெனரல் அவரோட ஸ்பீச்ச முடிச்சதும் ஹோல் சோல்ஜர் குழுவிலையும் பரவ ஆரம்பிச்சது. எல்லாரும் ஷெர் சிங்கம் மாதிரி கத்த ஆரம்பிச்சாங்க. பீஸ்ட் ஆர்மியோட ஃபைட் பண்ணவும் அவங்க சிவிலியன்ஸை சேவ் பண்ணவும் ரெடி ஆயிட்டாங்க.
கண் இமைக்கிற நேரத்துல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அண்ட் சோல்ஜர்ஸும் அவங்க வேலையில இறங்கிட்டாங்க. சீன் மிஸ்டி மவுண்டன்ல ஷிஃப்ட் ஆகுது. அங்க இப்போ ஸ்பிரிச்சுவல் டைடோட பாத் மெதுவா க்ளோஸ் ஆயிட்டு இருந்தது. அதாவது இந்த டைமென்ஷன் கேட் மெதுவா சுருங்கிட்டு இருந்தது. ஜெய்யு கூட இந்த விஷயத்த பத்தி ஆகியிருந்தாரு. ஸ்பிரிச்சுவல் டைட்டு ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். அதாவது வரப்போற வார் அவங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆஸ்திரேலியால உள்ள ஒரு ஷெல்டர்ல சீன் ஷிஃப்ட் ஆகுது. அதோட வெளியே பீஸ்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆயிட்டு இருந்தது. அதாவது ஹியூமன்ஸோட ஸ்மெல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்க ஷெல்டர் கேட்ட பிரேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. உள்ள போக ட்ரை பண்ணாங்க. அதே சமயம் ஷெல்டர் உள்ள இருந்த சிவிலியன்ஸ் வெளியே நடக்கிறத சிசிடிவி பாத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபேர் ஆகி உள்ள ஷவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடடா, அவங்களுக்கு நம்ம ஸ்மெல் கிடைச்சிடுச்சு போல. இப்போ நமக்கு என்ன ஆகும் பாரு, அவங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. அவங்க உள்ள வந்துட்டா நம்ம மரணம் பக்காதான் அப்படின்னு ஷெல்டருக்கு உள்ள சிவிலியன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. இந்த கேட் இருக்கிற வரைக்கும் நாம சேஃப் தான் அப்படின்னு ஷெல்டர் உள்ள சிவிலியன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிசிடிவி திடீர்னு ஒர்க் பண்றத நிறுத்திடுது. இங்க நமக்கு தெரியுது, ஷெல்டரோட சிசிடிவி கேமராவை ஹிப்போ பீஸ்ட் அதோட டீத் வச்சு கிரஷ் பண்ணிடுச்சு. எப்படி அவங்களுக்கு இவ்ளோ மைண்ட் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு தடால்னு ஷெல்டரோட டோர் உடைஞ்சு போகுது. அண்ட் ஷெல்டர் உள்ள ஜாயிண்ட் ஹிப்போ பீஸ்ட் வருது. அண்ட் சிவிலியன்ஸ் அவங்க ஃபுட்டு கீழே கிரஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரே, அந்த கேட் உடைஞ்சு போச்சு. பீஸ்ட்ஸ் உள்ள வந்துருச்சு. ஓடுங்க, இங்க இருந்து ஓடுங்க. இன்னொரு கேட் இன்னும் சேஃப் தான். அங்க இருந்து ஓடுங்க. அட, புஷ் பண்ணாதீங்க, கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஷெல்டருக்கு உள்ள ஒரே குழப்பமாகிடுச்சு. எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாத்திக்க அங்க இங்கன்னு ஓடிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட டைம்ல யார் யாருக்கு உதவ முடியும்? அதே ஷெல்டருக்கு உள்ள ஒருத்தர் தன்னோட குட்டி பொண்ணு கூட சிக்கியிருந்தார். தன்னோட பொண்ணை ரெஸ்கியூ பண்றதுக்கு அவர் எந்த லிமிட் வரைக்கும் வேணும்னாலும் போவார். அடடா, ஓடுங்க ஓடுங்க, பின்னாடி இருந்தும் பீஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. வேற எந்த வழியாவது கண்டுபிடிங்க, வேற எந்த வழியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தப்போ அந்த பாவம் அப்பா அமைதியாகிட்டார். அங்கேயே அவர் முடிஞ்சிடுவாரா? தன்னோட குழந்தைக்கு அவரால் ஒன்னும் பண்ண முடியாதா? இதுதான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 பக்கத்துல இருந்தும் மக்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால குழப்பத்துல ஒன்னா சிக்கிக்கிட்டாங்க. அதே சமயம் பீஸ்ட்ஸும் 4 பக்கத்துல இருந்தும் அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க. அவங்கள சாப்பிடவும் அவங்கள கொல்லவும் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் தாங்கள் இறக்க போறோன்னு அவங்க என் டைம் வந்துடுச்சுன்னு நினைச்சப்போ ஒரு மிரக்கல் நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட சோல்ஜர் படை எங்கிருந்தோ உள்ள வருது. அண்ட் அவங்க எல்லாம் அங்க ஃபுல் ஃபோர்ஸோட வந்திருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து புல்லட்ஸால பீஸ்ட்ஸ் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா ஃபீஸ்ட்ஸ் கூடயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க சோல்ஜர்கள் ஃபீஸ்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணி சிவிலியன்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. சான்ஸ் என்னன்னா, அவங்க ஷெல்டர்ல இருந்து எப்படியாவது வெளியே போய் தங்களையும் தன் குழந்தைகளையும் பீஸ்ட்ஸ்க்கு ஃபுட் ஆகாம சேவ் பண்ணிக்கணும். எல்லாரும் வெளியே போனதும் சோல்ஜர்கள் ஷெல்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அண்ட் அவங்க சோல்ஜர்ஸ்ல நிறைய பேரையும் டெத்துக்கு புஷ் பண்ணுது. அப்போ எல்லா சிவிலியன்ஸ் மேல இருந்து ஒரு பிளேன் ஃப்ளை பண்ணி வருது. அந்த பிளேனை கூட சோல்ஜர்ஸ் தான் அங்க கொண்டு வந்திருந்தாங்க. பட் அவங்க எல்லாரையும் சேவ் பண்ணுவாங்களா, இல்ல ரெஸ்கியூ பண்றதுக்கு முன்னாடியே அவங்க யாராவது ஒருத்தருக்கு ப்ரே ஆகிடுவாங்களா?